சார் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ராமநாதபுரம் போட்டியிருக்கு, பலாப்பழ சின்னத்தில் முதல் முறையாக போட்டிட்டு இருக்கீங்க. கையேற்றியா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? மக்களோட அங்கே இது வரவேற்பு எப்படி இருக்கு? நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து பிரிவுகளுடைய மக்களும் பொதுமக்களும் மிகுந்த நல்ல வரவேற்பை அளித்தார்கள். என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. சார், வாக்கு சதவீதத்தை அறிவிக்கிறதுல வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்துட்டு குளறுபடி இருக்குன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து இப்போ தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. அது வரதான் செய்யும். முதல்ல ஒரு அறிவிப்பாங்க, ஒரு சதவீதத்தை வர திருத்தம் பண்ணி அறிவிப்பாங்க. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. சார், வெற்றி பிறகு அதிமுக பொறுத்திருந்து பாருங்க. சார், மோடி வந்துட்டு ஒரு சில பிற மாநிலங்களில் வந்துட்டு இஸ்லாமியர்களை பற்றி தவறாக பேசுறாருன்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலினும் காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து குற்றச்சாட்டு. 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை பாரத பிரதமர் நடத்தினார். எந்த பகுதியிலும் சிறுபான்மையினர் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீ ஃப்ரெண்ட்ல போங்க. சாமி சரி சரி. செல்ல முன்னாடி எடுங்க. கொஞ்சம் வழி விட்டுருங்க. நீங்கள் கிளம்புங்க. அங்கிட்டு போங்க தலைவா. சரணுங்க சரண் வராங்க பாருங்க. அந்த சைடு கொஞ்சம் பக்கத்தில் நாங்கள் ரிப்போர்ட்டு அவங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க. யாரும் இல்லை அவ்வளோ ஐடி சென்டரில் வராது.